ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு ஈஸி கிச்சன் டிப் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த தேங்காய் பாருங்கள், இந்த தேங்காயை எப்படி ஓட்டிலேருந்து சுலபமாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. தேங்காய் மூடி எங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கேன். இல்லை அழுத்தமாக அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஒரு டீப்பாக ஒரு கட் கொடுங்க. வி மாதிரி ஷேப்பில் ஒரு கட் கொடுத்துட்டு அடியிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு பல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தடுத்த பல் எல்லாமே ஈஸியாக வந்துடும் பாருங்கள். ஒரு கட்டு, டீப் கட்டு, ஒரு புஷ்ஷு. இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ஈஸியாக கழண்டு வந்துடும் ஓட்டிலேருந்து. நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஈஸி மெத்தட். பாருங்கள், ஒரு டீப் கட்டு தென் புஷ், அவ்வளோதான். ஈஸியாக வருது பாருங்களேன். ஆக்சுவலி தேங்காவை இந்த மாதிரி ஓட்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நிறையா மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக உடச்ச உடனே நம்ம தேங்காவை உடச்ச உடனே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். இது ரொம்ப ஈஸி, குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை வந்து ஃப்ரீசர்லேருந்து வச்சு இல்லை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் கூட குயிக்காக வந்துடும். நான் உடச்ச உடனே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ சட்டுன்னு பண்ணி முடிச்சாச்சு. இது ஆக்சுவலி இது எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் கூட ஆகாது. ஆக்சுவலி 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டிப் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதில் விஷயம் என்னென்னா, இந்த கத்தி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கத்தியாக இருக்கணுங்க. நீங்கள் லைட்டாக அந்த தகடு மாதிரி கத்தியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தின் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த கட் போட வராது, டீப்பாக போகாது அந்த கட்டு. ஸோ நீங்கள் நல்லா கத்தி மட்டும் திக்கான ஸ்ட்ராங்கான கத்தியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேங்காவை கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் துருவின தேங்காவாகவும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ பாருங்கள், ஈஸியாக நாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது இது ஒரு ஆக்சுவலி கிச்சனில் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப பெரிய வேலையை ரொம்ப ஈஸியாகும். இன்னொரு முடியும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், தேவையில்லாததெல்லாம். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் அந்த தேங்காய் மூடியை பிடிச்சிக்கிறேன். அழுத்தமாக கீழே தரையில் வச்சு அழுத்தமாக பிடிச்சிக்கிறேன். கத்தியில் ஃபஸ்ட்டு ஒரு வி கட் போடுங்க. ஃபஸ்ட்டு பீஸை மட்டும் அடியில் விட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தடுத்த பீஸெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜஸ்ட்டு ஒரு கட் கொடுத்து தள்ளி விட்டால் போதும். ஒரு கட் கொடுத்து ஒரு தள்ளி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் சட்டுன்னு ஒரு தேங்காய் பால் எடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னா சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப சுலபமான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது கிச்சன் ஹேக்ஸ் வேணுனாலும் கூட எங்கிட்ட சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட் இது. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.